ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மண்டே மார்னிங் விலாக் தான் பார்க்க போகிறோம். என்னோடய ரன்னிங்கு, பைபிள் ரீடிங், ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு நான் கிச்சனுக்கு வருவேன். கிச்சன் பால்கனி டோரெலாம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விடுவேன். வியூ நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரம் அங்கே நின்றுட்டு அதுக்கப்புறம் என்னோடய மார்னிங் வந்து ட்ரிங்க் எடுத்துக்குவேன். நான் எப்போவுமே ஏதாவது டீடாக்ஸ் ட்ரிங்க் எடுத்துப்பேன். இப்போ இன்றைக்கி வந்து நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணி வைக்கல. அதனால கெட்டில் ஆன் பண்ணி ஹாட் வாட்டர் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டர் வச்சுட்டு நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கொண்டக்கடலை ஆல்ரெடி ஊற வச்சுருந்தேன். அதுலேருந்து 2 கப் எடுத்து வேக வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு அது வெந்துட்டுருக்கிற டைமில் நான் எல்லா ஒர்க்கையும் முடிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டேன். எப்போவுமே எல்லாமே மெஷர் பண்ணி தான் போடுவேன். இது வந்து எங்கள் அம்மா கிட்டேருந்து தான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அதை குக்கரில் வச்சுட்டு நான் நெக்ஸ்ட்டு வல்லாரைக்கீரை இருந்தது, அது சட்னி பண்ணிடலாம் அப்படின்னு யோசிச்சிட்டேன். கோவக்காய் பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு லஞ்சுக்கு பிளான் பண்ணிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் ஒட்டுக்காவே பண்ணிவிடுவேன். ஏன்னா 9 நான் லாகின் பண்ணணும். மீன்வைல் ஃபஸ்ட்டு பையனை வந்து ஸ்கூலில் ட்ராப் பண்ணணும். செகண்ட் பையனுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்துட்டு அவனை தூங்க வைக்கணும். நானும் எங்கள் ஹஸ்பண்டுமே 2 ஒர்க்குமே ஷேர் பண்ணி தான் பண்ணுவோம். குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேனாவே பசங்க எந்திரிச்சாங்கன்னா அவங்களுக்கு ப்ரஷ் பண்ணுறது, அவங்களுக்கு மற்ற என்ன ஒர்க் இருக்கோ அது எல்லாமே அவர் பார்த்துப்பார். நான் வந்து கம்ப்ளீட்டாக குக்கிங்கை பிளான் பண்ணிக்குவேன். மார்னிங் கொஞ்சம் ஹரிபரியாக தான் குக் பண்ணுவேன். பிகாஸ் எனக்கு டைம் சம்டைம்ஸில் பத்தாது. ஹாட் வாட்டர் கொஞ்சம் சூடு கம்மியாயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இது என்னோடய மீட் டைம் மாதிரி நான் டீடாக்ஸ் ட்ரிங்க்ஸோ ஏதாவது ட்ரிங்க்னாலுமே வந்து மார்னிங் அந்த வியூவை பார்த்துட்டே குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ரொட்டீன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவேன். வல்லாரைக்கீரை ஆல்ரெடி எடுத்து வெளியில் வச்சுருந்தேன். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் நேரம் பெரிய பையன் தூங்குற வரைக்கும் நான் க்ளீன் பண்ணி கொடுக்குறேன், அதுக்கப்புறம் நீ கண்டினியூ பண்ணிக்கோ அப்படின்னாரு. ஸோ அதனால் அவர் கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் சின்ன பையனுக்கு வந்து செர்லாக், ஹோம்மேட் செர்லாக் தான் அது ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து அவனுக்கு ஊட்டி விட்டேன். 11 பிரேக்குக்கு வந்து நாங்கள் பப்பாயா நான் கட் பண்ணி வச்சுட்டேன். எங்கள் 2 பேர்த்துக்குமே ரொம்ப பழுத்துருச்சு, அதனால் ஃபுல்லுமே சாப்பிட்றலாம் அப்படி டிசைட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு வழியாக கோவக்காய் ரெடி ஆயிடுச்சு. அதை ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு அதே பேனில் வந்து கீரையை வதக்கிடலாம் அப்படின்னு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சுட்ருந்தேன். வீக் டேஸில் வந்து நான் தோசை இட்லிலாம் பண்ணிகிட்ருக்க முடியாது. மினி பிரேக்ஃபாஸ்ட் என்ன ஈஸியாக பண்ண முடியுமோ அதை பண்ணிவிட்டு லஞ்சுக்கு கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். கீரை வந்து ரொம்ப நாள் இருந்தது. எங்கள் ஹஸ்பண்ட்க்கு கீரை ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் எதுனாலும் சாப்பிட்டுப்பேன். ஸோ அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் நான் பார்த்து பார்த்து செய்வேன். சேம் அதே மாதிரி ஹோட்டலில் போய் எனக்கு என்ன பிடிக்குமோ அது மட்டும் தான் தலைவர் ஆர்டர் பண்ணுவார். அதுக்கப்புறம் கீரையெல்லாம் வதக்கிட்டு சூடானதும் நான் மிக்சியில் அரைச்சிட்டேன். மிக்சியில் அரைச்சி அதையுமே வந்து தாளித்து எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா எனக்கு அப்பப்போ ரெடி பண்ணி வச்சுட்டேன்னா வேலை மிச்சம். இதெல்லாம் பண்ணுறப்பவே சைட் பை சைடு எல்லா மிக்ஸி பவுல் எல்லாத்தையுமே அப்பப்போ கழுவிடுவேன். சட்னியை வந்து தாளிப்பு போட்டுட்டேன். தாளிச்சிட்டோம்னோம்னா ஒரே வேலையாக முடிஞ்சிரும். மீன்வைல் வந்து ரைஸும் வச்சுருந்தேன் அடுப்பில், அதுவுமே வெந்து வந்துருச்சு. ஸோ சூடாகவே எடுத்து ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சிட்டேன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும். 2 பேருக்குங்கிறதுனால எக்ஸாக்டாக எவ்வளோ வேணுமோ அது மட்டும் தான் வைப்பேன். எக்ஸஸாக வைக்க மாட்டேன். கொஞ்சம் ரைஸ் மிச்சம் இருக்கும். பையனுக்கு வந்து ஈவினிங்கில் ஊட்டி விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும், பெரிய பையன் ஸ்கூல்லேருந்து வந்து சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் மீன்வைல் எங்களோட கொண்டக்கடலை ரெடி ஆகிடுச்சு. சூடு ஆறினதும் அதை 2 பேருக்கு பவுலில் போட்டுட்டு ஆல்ரெடி எக்கு ஒன்று வேக வச்சுருந்தேன் 2 பேத்துக்கு ஒரு எக்கு. ஸோ இதுதான் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டு. அதை 2 பேருமே உட்காந்து சாப்பிட்டோம். இது வந்து எப்போ சாப்பிட்றோம் அப்படின்னா, இந்த சின்ன கேப்பில் வந்து என் பையனை ஸ்கூலில் அவரை ட்ராப் பண்ணிவிட்டு அவர் வருவார். அதுக்குள்ளே நான் குக்கிங்லாம் முடிச்சிடுவேன். சின்ன பையனுக்கு ஊட்டிட்டு அவனை தூங்க வச்சதுக்கப்புறம் 2 பேரும் உட்காந்து சாப்பிடுவோம். 9:30க்கு நான் லாகின் பண்ணிவிடுவேன். 5:30க்கு லாக் ஆஃப் பண்ணிவிடுவேன். ஸோ நான் சமைச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டு எங்கள் 2 பேர் பவுலையும் அவங்கவுங்க வாஷ் பண்ணிவிடுவோம். ஃபைனலாக கிச்சனையும் தொடச்சிட்டு 2 பேரும் அப்படியே தண்ணி எடுத்துகிட்டு நாங்கள் லாகின் பண்ண போயிடுவோம். இப்படி தான் மார்னிங் எங்களோட விலாக் ஸ்டார்ட் ஆகும். பாய்.